வாழ்க்கையுடைய அச்சாணியே அவதான். அவ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்க. அடியே ரத்னா, என் முகத்திலேயே காரி துப்புற? உங்க அப்பா பேசின MMS உனக்கு ஒண்ணு அனுப்புறேன். பார்த்து கதறி கதறி அழு. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். கடைசியில என்னை ஏமாத்திட்டீங்களேப்பா. மாமா, என்னம்மா? இனிமேதான் நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அவர் எரிச்சல் படுவாரு. நீங்க தான் அவரை சாந்தப்படுத்தணும். எங்க வாழ்க்கையே உங்க கையில தான் மாமா இருக்கு. என்னம்மா நீ இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? வேலையை பாருமா. எப்பா சார் வாப்பா, இதை பிடி. இருங்க. ஏம்மா, என்னம்மா இது? என் புள்ள செத்து பொழிச்சு வந்திருக்கான். இந்த வீட்டுல ஆரத்தி எடுக்க கூட ஒரு நாதி இல்லையம்மா. பாத்தியம்மா அந்த அமுதா பொண்ணு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம அவ புருஷன் பின்னாலே போயிட்டாளம்மா. ஏன் மாமா சும்மா அவளை திட்டுறீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் அவன் நம்ம கூடயே இருந்தாலே. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதான் அவ போயிட்டா. ஆமா, நான் இருக்கிற இருப்புக்கு ஆர்த்தி வேற இப்ப தேவையா? நானே ஒரு சில்லா காசு, என்ன பார்த்துக்க யார் வருவா? ஏங்க அப்படி பேசுறீங்க? யாரும் இருந்தாலும் இல்லைனாலும் நானும் மாமாவும் உங்க கூட இருப்போம். மாமா, பாரதியை கொஞ்சம் பிடிச்சுங்க, நான் ஆரத்தி கரைச்சு கொண்டு. ஓ சரி சரி. என்னம்மா? ஓ சரி 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 சரி. இந்தாம்மா, இந்தா. கொண்டா. ஜுக்கு 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 ஜுக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சித்தப்பா, நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா இல்ல அவமானப்படுத்துறீங்களா? என்னடா மான இப்படி கேட்டுட்டேன்? பின்ன என்ன சித்தப்பா, நானே இந்த பூமிக்கு பாரமா நடப்பனமா வந்திருக்கேன். எனக்கு போய் ஆர்த்தி அது இதுன்னு அவமானப்படுத்துறீங்க. டேய், நான் என்ன சாஸ்திர சம்பிரதாயத்தை சொன்னேன்? எல்லாம் உனக்காக தானடா சொன்னேன். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? டேய், நீ ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைடா. அதுவும் இல்லாம நீ அவளுக்கு புருஷன்டா. நீ இந்த வீட்டு எஜமான்டா. ஏதோ போராத காலம் இப்படி ஆயிப்போச்சு. அதுக்காக உன் இடத்த நீ விட்டு கொடுக்கலாமா? அப்படி விட்டு கொடுத்தா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்களா? அதனால உன்னை விட நீ அதிகாரம் பண்ண. ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேள்றா. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லு. ஒவ்வொன்றத்திலையும் கணக்கு பாரு. அப்பதான் குத்து விளக்கா நீ நடு வீட்டுல இருக்க முடியும்.
இல்லைன்னா கழிட்டு போட்ட செருப்பா வாசல்லையும் பெருக்கி போட்ட தொடப்பமா கொல்லையில இருக்க வேண்டியது வரும்டா. வரேன். டேய், நான் சொல்லதான் ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல 4 கேள்வி கேளு. ஆமா. என்னங்க ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என் முகம் எப்பவும் போலதான் இருக்கு. ஆர்த்தி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லங்க, சாமிக்கு விளக்கு ஏத்துட்டு ஆர்த்தியை கரைச்சு கொண்டாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பெருசா ஆர்த்தி எடுத்தது போதும், கொண்டு போ. கூட்டிட்டு போங்க, நான் ஊத்திட்டு வரேன். சரிம்மா. உங்களை காப்பாத்தின இந்த சாமியை கும்பிடுங்க. என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க? என் மேல இறக்கமே இல்லாத சாமியை நான் ஏன் நம்பணும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என் மேல இறக்கம் இருந்திருந்தா இப்படி சக்கர நாற்காலியில கையால் ஆகாதவன உட்காந்துருப்பான. அதுக்கு ஒரே அடியா சாகடிச்சுக்கலாம் இந்த கடவுள். ஏங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. இதை மட்டுக்குமாவது கடவுள் உங்களை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. நீங்க காலம் முழுக்க ஏன் கூட இருந்தா போதுங்க. ஓஹோ, இப்படியே கால் விளங்காதவனா இருந்துருன்னு சொல்றியா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சீக்கிரமா குணமாய் நடமாடத்தான் போறீங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு காலா இருப்பேங்க. நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். உங்க கண்ண சேவில நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். வைத்தியத்துக்கு மேல வைத்தியம் பார்ப்பேன். சீக்கிரமா உங்களை நடக்க வைப்பேன். நீங்க என்ன நம்புங்க, நம்புங்க. அப்பங்கிட்ட போய் சொல்லு, வடமலையா நடக்க முடியாம இருக்கா, ஆளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. ஓட முடியாதுல்ல, தப்பிச்சு ஓட முடியாதுல்ல. வடமலை சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மைதான். என்னடி ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்ன, ஜெயில இருக்காருன்னு போட்டிருக்கு. என்னடி உங்க அப்பா கொலை செஞ்சுட்டாரா? உங்க அம்மா விஷம், உங்க அப்பா கத்தி. வா. உங்க அப்பா எங்க அண்ணனை கத்தியால குத்துனாரா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? அவரால கத்தி குத்துப்பட்டு இடுப்புக்கு கீழே செயல இருந்து உங்க கண்ணு முன்னாடி தானே கிடக்குறாரு. அம்மா, வடமலை சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மை. போய் சொல்லு போ.
அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகு. வடமலையா, நடக்க முடியாம இருக்கா? ஆளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகு. துடி துடிச்சு சாகணும். அம்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னங்க காஃபி? ஆடி போடி, எப்போ பாரு காப்பி காப்பின்னு தொந்தரவு பண்ணிட்டு. முன்னெல்லாம் என்ன தான் பிடிக்காது, இப்போ உங்களுக்கு காஃபியும் பிடிக்காம போயிடுச்சா? இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு பக்கம் என் பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு வாழ முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் பேத்தி எதையோ பறி கொடுத்த மாதிரி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் கூட போகாமல் விட்டேத்தியாக இருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் கையால் ஆகாதவனா இருக்கேன். சே, ஏங்க நீங்களே இப்படி புலம்புனா எப்படிங்க? உள்ளதானே ரத்னா இருக்கா, அவளை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பாருங்க. இந்தாங்க, இந்த காஃபி குடிங்க. காஃபியை குடிச்சிட்டு அவளை போய் சமாதானப்படுத்துங்க. இந்தாங்க புடிங்க. என்னம்மா, ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? நான் ஆபீஸ்க்கே போலமா. ஏமா? அதான் இந்த ஜாமீன் விஷயமா ஸ்னேகாவோட வக்கீல போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலான்னு போனேன். ஆனா வக்கீல் கிட்ட என்னால பேசவே முடியலமா. ரத்னா ஞாபகமாவே இருந்தது, அதான் ஆபீஸ் போகாம வந்துட்டேன்.
எங்க அவ ஸ்கூல் போயிட்டாளா? இல்லம்மா, உள்ளதான் இருக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுத்து மத்தியானமா அனுப்பலான்னு இருக்கேன். ரத்னா, ரத்னா, எங்கம்மா அவளை காணோம்? பேக் எல்லாம் இங்கே கிடக்க, அவளை காணுமே. எங்க போயிருப்பா? ரத்னா, எங்க போனா இவ? ரத்னா, மேல போயிருக்காளா பாரு. சரிம்மா. ரத்னா, அப்பா, ரத்னாவை நீங்க பாத்தீங்களா? காணுமே. அங்கேதாம்மா எங்கேயாவது இருப்பா. பாத்ரூம் போயிருப்பா, தேடி பாருங்க. ரத்னா,